அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து நேற்று ஈரோடில் ஜங்ஷனில் ஒரு குட்டி இருந்தது இல்லையா, அதை ட்ரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டதுனால இன்றைக்கி ட்ரஸ்ட்டில் பார்க்க போனேன். ஏன்னா நம்ம விட்டுறதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டைம் போய் விசிட் பார்க்கணும். ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான குட்டிகளை பார்க்குறப்ப நம்ம கொண்டு போய் விடுற குட்டி எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம போய் ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு ஒரு தடவை அது நல்லா இருக்கான்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கான ரிசல்ட்டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி எனக்கு ஒரு வாய்ப்பு ஆஷா மேடமை பார்க்குறது. நல்லா பேசுனாங்க, குழந்த மாதிரி பண்ணுறாங்க. குழந்தை விட அவங்க குழந்தையே தான், அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம வெளி தோற்றத்துக்கு நம்ம வெளி தோட்டத்தை பார்த்து எதையும் குறை சொல்லக்கூடாதுங்க. முதல்ல நானே தங்கம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவ்வளோ நீட்டாக ஜென்யூனாக நல்லா பண்ணுறாங்கங்க. நம்ம ஒரு 10 வச்சுக்கிட்டே எவ்வளோ சிரமப்படுறோம் வெளியில் சாப்பாடு வைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, பிடிக்கிறதுக்கு. அதுவே நம்ம ஒரு பாரமாக நினைக்கிறோம். ஆனால் இத்தனை குட்டியில் வச்சு இத்தனை பேர் வேலைக்கு வச்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு இடத்துல ஷேஃபாக இது இந்த நோய் வந்தது, இந்த நோய் வந்தது, இது நல்ல குட்டி ஒரு இடத்துல அந்தந்த இடத்துல அழகழகாக சேஃபாக வச்சு அதுகளுக்கான பாதுகாப்பு கொடுத்து விளையாடுறதுக்கு, மழை வந்தால் உள்ளே போகிறதுக்கு அதெல்லாம் அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி போய் எல்லா இடத்தையும் பார்த்தேன். நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு சீசன், மழை வர சீசன்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக அப்பப்போ தொடச்சி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. தங்கம் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நல்ல மரியாதை கொடுத்தாங்க மேடம், நல்லா பேசினாங்க. இது வந்து நான் வந்து ரைஸ் ஒரு 20 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு சிஸ்டர் அமௌண்ட்டு கொடுத்தாங்க அந்த சிடி டாக்குக்கு பார்க்க சொல்லி. அதையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு 2 டேஸ் கழித்து போய் கண்டிப்பாக மறுபடியும் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் ஆசா மேம்கிட்ட. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், நீங்கள் எப்போயும் வந்து எப்போ போல் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்களாம் அடிக்கடி ரெஸ்கியூ பண்ணி அங்கே கொடுக்கறனால நம்ம ஒரு அறிமுகப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா குட்டியிலும் ஒரே மாதிரி தாங்க பார்க்குறாங்க. வேறுபாடு இல்லாமல் எல்லா குட்டியும் நல்லா பார்த்துக்கிறாங்க. தங்கம் ட்ரஸ்ட்டில் பணி செய்கிற எல்லாருக்கும் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. உங்கள் பணி சேவை எப்பயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.